ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். மார்க் சாப்டர் 3 verses 14 and 15. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களை அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளிலே இங்கே இயேசுவானவர் 12 பேரை தம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் அங்கே தெரிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்ம அநேக நேரங்களிலே தேவன் எதற்காக ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவர்கள் பிரசங்கம் பண்ணணும், அவர்கள் வியாதிகளை குணமாக்கணும், பிசாசுகளை துரத்தணும், அதிகாரம் உடையவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் அநேக நேரங்களிலே யோசிக்கிறோம். ஒரு ஊழியக்காரன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னா அவனுக்குள்ளே இப்படிப்பட்ட வரங்கள், கிஃப்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆனோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நல்லது. ஆனால் இங்கே கிஃப்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் முதலாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் என்று பார்க்கிறோம். Then he appointed 12 that they might be with him அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப they might be with him, தம்மோடு கூட அவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய முதல் நோக்கம், ப்ரியாரிட்டி அதுதான். அதை நாம் அநேக நேரங்களிலே புரிந்து கொள்ளுகிறதில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, நீங்கள் கூட ஆண்டவருடைய நாமத்தினாலே வியாதியஸ்தர்களை சுகமாக்கலாம், சுவிசேஷம் சொல்லலாம், ஊழியம் செய்யலாம், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யலாம், பல காரியங்களை நாம் செய்கிறது நல்லது தான். ஆனால் அதெல்லாம் செகண்டரி தான், அதெல்லாம் அடுத்தது தான். முதலாவது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன என்று நான் பார்க்கும்போது, அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும். டு பி வித் ஹிம். அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் என்று ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. அவரோடு கூட இருப்பதற்காக தான் தேவன் இந்த 12 பேரை தெரிந்து கொண்டார். இந்த 12 பேரை மாத்திரமில்லை, உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் ஏதோ நம்ம ஒரு ரிலீஜியஸாக வாழ வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. ஒரு கிறிஸ்தவன் என்ற பெயரை சூட்டி கொண்டு கிறிஸ்தவனுக்குரிய சில அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டால் போதும் என்று சொல்லி நாம் வாழ்வது அது அவசியமல்ல. ஆண்டவர் முதல்ல எதை விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவரோடு கூட ஃபெலோஷிப், அவரோடு கூட ஐக்கியமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 Corinthians chapter 1 verse 9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இங்கே பாருங்கள், எதுக்கு நம்மளை அழைத்தாரா, எதுக்கு நம்மளை ஆண்டவர் கூப்பிட்டாரா, அவருடைய ராஜ்யத்தில் நம்ம இருக்க வேண்டும் என்று அழைத்தார். அந்த அழைப்பு எதற்காக? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்போ ரொம்ப தெளிவாக தெரியுது, ஆண்டவர் நம்மை அழைத்ததின் நோக்கமே அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் முன்னுரிமையாக கொண்டு நாம் முதலில் எதை செய்கிறோமோ எதை செய்யலையோ, கிறிஸ்துவ ஊழியங்களை செய்யலாம், பல வேலைகளை செய்யலாம். ஆனால் God is faithful by whom you were called into the fellowship of his son. அந்த ஃபெலோஷிப்புக்கு தான் ஆண்டவர் உங்களை இஸ் கால்ட் அஸ். எதற்கு அழைத்திருக்கிறார்? எதற்கு அழைத்திருக்கிறார்? இன்டு த ஃபெலோஷிப் ஆஃப் ஹிஸ் சன். அவருடைய குமாரனோடு கூட நாம் ஐக்கியப்படுவதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட
இன்றைக்கு உங்களுடைய ஐக்கியம் தேவனோடு எப்படி இருக்கிறது என்பதுதான் பிரதானம். இன்றைக்கு பல ஊழியங்களை செய்யலாம். இன்றைக்கி நிறைய பேர் பல ஊழியங்களை செய்கிறார்கள். ஆனால் தேவனோடு அவர்களுக்கு ஐக்கியம் இல்லை, தேவனோடு அவர்களுக்கு தொடர்பு இல்லை, தேவனோடு அவங்களுக்கு உறவில்லை. உறவில்லாமல் இன்னைக்கு விஸ்தாரமான ஊழியங்களை, பெரிய பெரிய ஊழியங்களை எல்லாம் செய்கிறாங்க. அது பிரயோஜனமற்றது, அது விருதாவானது. ஆதலால் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஐக்கியம் தேவனோடு இருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை தம்மோடு கூட இருக்கவும் என்று பார்க்கிறோம். டு பி வித் ஹிம், அவரோடு கூட நாம் இருக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டு பண்ணி தருவாராக. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி தேவன் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவானவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை தம்மோடு கூட இருப்பதற்காக முதலாவது அவர் தெரிந்து கொண்டார். பின்னதாக பிரசங்கம் பண்ணும்படியாக, வியாதிகளை குணமாக்கும்படியாக, பிசாசுகளை துரத்தும்படியாக அவர்களை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளிலேயே தியானிக்க கத்திருக்கிற சரி. இந்த தியானத்தின்படி எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் முதலாவது உம்மோடு கூட ஐக்கியப்படுகிறவர்களாக, ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட இருக்கிறவர்களாக இருக்கிற ஒரு அனுபவத்தை இந்த நாளிலே வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் தந்தருளி நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.